இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.9. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வட்டத்தின் சமன்பாடு 3x² + a + 1 × y² + 6x - 9y + a + 4 = 0 எனில் அதன் மையம் மற்றும் ஆரம் காண்க. அவங்களே பாருங்கள், வட்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மையம் ஆரமும் கொடுத்துட்டு சமன்பாடு கேட்பாங்க. இப்போ சமன்பாடு கொடுத்துட்டு இதோட மையத்தையும் ஆரத்தையும் கேட்குறாங்க. சரிங்களா, நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க சமன்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதில் வந்து மையமும் ஆரமும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த x² கெழுவையும் y² கெழுவையும் ஈவன் பண்ணலாம். சரிங்களா, இப்போ ஈவன் பண்ணும்போது x² கெழு ஈக்குவல் y² கெழு. சரிங்களா, இப்போ x² கெழு என்ன 3. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா, 3ன்னு ஈக்குவல் y² கெழு என்ன a + 1. இந்த +1 இது போச்சுன்னா 3 - 1 வருமா, ஈக்குவல் a. இப்போ 2 ஈக்குவல் ஏன்னு வருமா, மாற்றி எழுதலாமா, a ஈக்குவல் 2. இப்போது ஏனோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இந்த ஏனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா சமன்பாடு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இதை வந்து 1 எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க கொஷினில் கொடுத்துருக்க சமன்பாடு. இப்போ ஏவோட மதிப்பு வந்து சமன்பாடு 1ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போது ஏயின் மதிப்பை 1ல் பிரதியிட. சரிங்களா, இப்போ சமன்பாடு 1ல் பிரதியிடும் போது என்ன கொடுத்துருக்காங்க, 3x² + a + 1 × y² + 6x - 9y + a + 4 = 0. இதில் அப்ளை பண்ண போகிறோம். 3x² + a வேல்யூ 2 + 1 × y² + 6x - 9y + a வேல்யூ 2 + 4 = 0. இப்போது 3x² 2யும் 1யும் கூட்டினா 3. அப்போது 3y² + 6x - 9y 2 × 4 = 6 + 6 = 0. சரிங்களா, இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், காமனாக 3ஆல் வந்து வகுப்படுமா, அப்போது 3ஆல் வகுத்துக்கலாம். 3ஆல் வகுக்க 3ஆல் வகுக்கும்போது 3x² / 3 + 3y² / 3 + 6x / 3 - 9y / 3 + 6 / 3 = 0 வருமா. 0 / 3 போட்டாலுமே 0வால் எதை பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிருமா, இந்த 3 கேன்சல் ஆயிருமா, 1 3 2 3 6, 1 3 3 9, 1 3 2 6. இப்போ எடுத்து எழுதும்போது என்ன வரும், x² + y² + 2x - 3y + 2 = 0. சரிங்களா, இப்போ முன்ன கொஷினில் கொடுத்துருக்க சமன்பாடு என்ன பண்ணோம், x² கெழுவையும் y² கெழுவையும் ஈவன் பண்ணி ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். இப்போ அதே போலவே இப்போ எக்ஸோடைய கெழுவையும் ஒயினுடைய கெழுவையும் ஈவன் பண்ணி எஃபோட வேல்யூவும் ஜீனோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அப்போது 2f = எக்ஸோட கெழுவு என்ன 2. இப்போ 2 f = பெருக்கலுக்கு இந்த போச்சு பக்கத்தில் வருமா, 2 / 2 வருமா, கேன்சல் பண்ணால் 1. இப்போ f = 1, கமா 2g = y கெழுவு என்ன -3. இந்த மாதிரி குறியும் பார்க்கணும், -3. இப்போ g = பெருக்கலுக்கு பக்கத்தில் போச்சுன்னா -3 / 2ன்னு வருமா, இது ஜீனோட வேல்யூ. இப்போ எஃப் கண்டுபிடிச்சாச்சு, ஜி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து மையத்தில் அப்ளை பண்ணும்போது மையம் பார்த்திங்கன்னா -f, -g =
இப்போது இங்கே மைனஸ் வந்திருக்கு. இப்போ நாம் கண்டுபிடிச்சது ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஜி. மைனஸ் என்ன வரும்? மைனஸ் எஃப்னோட வேல்யூ 1 கம்மா ஜினோட வேல்யூ ஒன்று. ஆல்ரெடி -3/2 இருக்கா? மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் 3/2 கண்டுபிடிச்சாச்சா? இது மையம். இந்த மையத்தை வச்சு ஆரம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஆரம்னும் போது ஆர் ஈக்குவல் √(f² + g² - c) ஈக்குவல் f உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1. இப்போ 1² ப்ளஸ் ஜினோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் -3/2 ஸ்கொயர். நல்லா பார்க்க, இது மைனஸ் ஜி கண்டுபிடிச்சது, இது ப்ளஸ் ஜி கண்டுபிடிச்சது. சரிங்களா? மைனஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம் 2. அதாவது சி மீன்ஸ் ஏ. சரிங்களா? ஈக்குவல் √(1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ப்ளஸ் -3 ஸ்கொயர் பண்ணால் -3 × -3 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 3 9. 9/2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4 -2. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்குவோம். எதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு தான் அர்த்தம். 1 × 4 4, 1 × 9 9, /1 × 4 4 -2 ஈக்குவல் √4 + 9 கூட்டினா 13 வருமா? 13/4 -2. இப்போ இதை காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கு தான் அர்த்தம். 1 × 13 13, 4 × 2 8 /4. சரிங்களா? 13 8 போயிடுச்சுன்னா 5. இப்போ √5/4. இந்த ரூட்டை வந்து தனித்தனியாக கொடுக்கலாமா? √5/√4. 4க்கு ரூட் போடும்போது 5 வந்து √5 அப்படி தான் வரும். 4க்கு போடலாம். √2 × 2 வருமா? இதிலேருந்து ஒரு 2 மட்டும் வெளியே எடுத்தாங்கன்னா √5/2 வருமா? இது ஆரத்தோட வேல்யூ. ஓகேங்களா? ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.